முன்னவர்களுடைய ஒத்துழைப்பு என்பது கட்டாயமானது. ஆகவே அனைவருடைய ஒத்துழைப்பையும் தந்து உதவுமாறு தாழ்மையுடனும் பணியுடனும் வேண்டிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மிகவும் சுருக்கமாக தன்னுடைய தலைமை உரையை நிகழ்த்திவிட்டு செல்கின்ற சகோதரர் அவர்களுக்கு உஸ்மான் இப்னு அஃபான் நிர்வாகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த நிகழ்வாக உஸ்மான் இப்னு அஃபான் பள்ளிவாயலின் ஊடாக நடைபெறக்கூடிய ரமலான் கால விசேட நிகழ்வுகள் சம்பந்தப்பட்ட விடயங்களை அறியத் தருவதற்காக உஸ்மான் இப்னு அஃபான் ஜும்மா பள்ளிவாயலினுடைய தஅவா குழுவினுடைய பொறுப்புதாரியாக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் அஷர் எம் ஹஃபீல்தீன் மசூதி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாவதாக. இவ்விடத்துக்கு வருகை வந்திருக்கும் ஜேஎஸ்எம் அமைப்பின் பிரதிநிதியாக சமூகம் தந்திருக்கின்ற கௌரவ அதிதி ஷேக் ஜமீருல் ஹசன் மதனி அவர்களுக்கும், அதேபோன்று எங்களுடைய தஅவா வரலாற்றில் எங்களோடு ஒன்றாக இணைந்து பயணிக்கின்ற என்னுடைய உஸ்தாத் ஷேக் அல் ஹாஃபில் நசீர் நூரி அவர்களுக்கும், அதேபோன்று எமது உஸ்மான் பின் அஃபான் ஜும்மா பள்ளியின் செயலாளர் ஜேஎம் ஜியாத் காசிமி அவர்களுக்கும், இந்த இடத்தின் இந்த நிகழ்வின் கதாநாயகமாக திகழும் மாணவ மாணவிகளுக்கும், அவர்களுடைய பெற்றோர்களுக்கும், ஏனைய அனைத்து நலன்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ரமலான் மாதத்தின் 27 நாட்களை கழித்துவிட்டு இன்னும் ஓரிரு நாட்கள் எங்களை விட்டு ரமலான் பிரிய இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த புனித ரமலான் மாதத்தை ஓரளவு திருப்தியாக அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக கழித்தோம் என்கின்ற திருப்தியோடு, அதே போன்று நீங்களும் அவ்வாறான திருப்தியோடு இருப்பீர்கள் எண்ணத்தோடு இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வருடத்திலும் இந்த புனிதமிகு ரமலானை அடைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் தந்துவிட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, புனித ரமலான் மாதத்தில் உஸ்மான் பின் அஃபான் ஜும்மா பள்ளியினூடாக காலாகாலம் பல நிகழ்ச்சிகள் திட்டமிடப்பட்டு அழகாக நேர்த்தியாக செய்து வரப்படுகிறது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் மிக முக்கியமான நிகழ்வுகளாக தொடர்ச்சியாக 10 அல்லது 15 நாட்களுக்கு நடைபெறுகின்ற பெண்களுக்கான மார்க்க விளக்க வகுப்பு, அதே போன்று பாடசாலை பருவம் பாடசாலை கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கான இஸ்லாமிய கருத்தரங்கு, இது போன்ற மிக முக்கியமான நிகழ்வுகள் எமது பள்ளியினூடாக நாங்கள் செய்து வருகின்றோம். இந்த கருத்தரங்களை பொறுத்தளவில் இதனுடைய வரலாற்றை பார்க்கின்ற நேரம் கிட்டத்தட்ட 2010ஆம் ஆண்டிலிருந்து இவ்வாறான நிகழ்வுகளை நாங்கள் செய்து வருகின்றோம். ஆரம்பமாக பாடசாலை செய்தோம். பாடசாலை செய்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு சிலர் செய்த சில தடைகளினால் பாடசாலைகளில் கைவிடப்பட்டு பரப்பராமல் போனது. அதற்கு பிறகு வீடுகளில் மட்டல் அடித்து, இன்னும் சில வீடுகளில் அவர்களுடைய வீட்டு நிலங்களில் இவ்வாறு சில காலம் நாங்கள் இந்த தௌராக்களை இந்த பள்ளியாக அமைவதற்கு முன்னர் செய்து வந்திருக்கின்ற வரலாறு இதற்கு இருக்கின்றது. அவ்வாறு தொடர்ச்சியாக செய்து வந்து சென்ற ரமலானிலிருந்து இந்த ரமலானும் பள்ளியில் செய்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது, அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் இவ்வாறான நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்கின்றதற்கு பிரதான நோக்கம் இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் ஏன் எங்களது பள்ளியினூடாக எங்களது ஊர்வாழ் சமூகத்துக்கு, எங்களுடைய வாலிப
மாணவ மாணவிகளுக்கு ஏன் செய்ய வேண்டும் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது அல்லாஹ் தஆலா எங்களை முஸ்லிமாக படைத்து எங்கள் மீது சுமத்திருக்கின்ற பொறுப்பு, நீங்கள் நன்மை ஏறி தீமையை தடுக்கக்கூடிய சமூகமாக இருக்க வேண்டும் என்கின்ற பொறுப்பை உணர்ந்தவர்களாக நாங்கள் எங்களுக்கு தெரிந்த அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன மார்க்கத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லி அல் குர்ஆன் அஸ்-சுன்னாவில் வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற தூய எண்ணம் முதலாவது. இரண்டாவது, இந்த சமூகத்துக்கு மத்தியில் இஸ்லாம் என்றால் என்ன என்கின்ற தெளிவு சரியாக வரவில்லை. இஸ்லாம் என்று சொன்னால் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய ஊர்களில் வலிமையாக செய்து வருகின்ற செயற்பாடுகள், நாங்கள் விரும்புகின்ற செயற்பாடுகள், எங்களுடைய மனோ இச்சைக்கு விரும்புகின்ற செயற்பாடுகள் தான் இஸ்லாம் என்று செய்து வருகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் அவதானித்தோம். இந்த நிலையிலிருந்து இந்த சமூகத்தை இஸ்லாம் என்றால் அல் குர்ஆனும் அஸ்-சுன்னாவும் மாத்திரம்தான் என்பதை புரிய வைத்து இந்த நல்வழிப்பால் அழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கமும் ஒரு காரணமும் இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு இருக்கின்றன. அந்த வகையில் அன்புக்குரிய இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக அழைக்கப்பட்டு இடத்திற்கு வருகை தந்திருக்கும் எமது பாடசாலையின் அதிபர் ஷேக் அஹ்சன் ஆசிரியர் சார் அவர்களை அன்போடு நான் இடத்துக்கு வரவேற்றுக் கொள்கிறேன். உண்மையில் எங்களுடைய சமூகம் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் என்றால் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொன்னதுதான் இஸ்லாம். இதற்கு அப்பால் எங்களுடைய மூதாதையர்களாக இருக்கலாம், அல்லது ஊர்வலமையாக இருக்கலாம், அல்லது நாம் எல்லோரும் ஒற்றுமையாக செய்து வருகின்ற செயற்பாடுகளாக இருக்கலாம். அது எப்படிப்பட்ட செயலாக இருந்தாலும் அல்லாஹ்வுடனும் அவனுடைய தூதரனுடன் போதனைகளில் சொல்லப்படாவிட்டால் அவைகள் அல்லாஹ்விடத்தில் எவ்விதமான பெருமைகளின் தராது, மாறாக அவைகளுக்கு அல்லாஹ்விடத்தில் தண்டனை கிடைக்கும் என்கின்ற சிந்தனையை நாங்கள் இவ்வாறான நிகழ்வுகளோடாக இந்த சமூகத்துக்கு முன்வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கங்களில் பிரதான நோக்கங்களில் இரண்டாவது நோக்கம். அதே போன்று உண்மையில் இந்த தவா பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொள்கின்ற நேரம் எங்களை ஒவ்வொரு விதமாக விமர்சிப்பார்கள். ஒன்று குழப்பவாதிகள், பிரிவினைவாதிகள், பயங்கரவாதிகள், இப்படியெல்லாம் பலவிதமாக விமர்சிப்பார்கள். உண்மையாக இந்த விமர்சனங்களை நாங்கள் ஒரு பொருட்டாக கூட நினைப்பதில்லை. அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்து நாளை மறுமையில் எப்படியாவது நாங்கள் தப்பிக்கொள்ளணும் என்கின்ற தூய நோக்கத்தோட எங்கள் தலையில் சுமத்தப்பட்ட அந்த பொறுப்பை நாங்கள் செய்து முடிக்க வேண்டும். இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் மாத்திரம்தான். அவர்கள் சொன்னதை மட்டும், அந்த போதனை உள்ளதை மட்டும் பின்பற்றுங்கள் என்கின்ற அந்த போதனையை, அந்த சிந்தனையை உங்களிடத்தில் உருவாக்க வேண்டும் என்ற பணியை நாங்கள் எப்படியாவது செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறோமே தவிர பட்டம் பதவிகளுக்கோ அல்லது இந்த ஊரின் ஆட்சி பீடங்களுக்கோ அல்லது இன்னொரு இந்த ஊரில் இருக்கின்ற சங்கங்களின் தலைவர் பதவிகளுக்கோ நாங்கள் ஆசைப்பட்ட ஒன்றும் அல்ல. எங்களுக்கு புகழ் இதெல்லாம் கிடைக்கும் என்கின்ற ஆசை கடுகளவு கூட இல்லை. எங்களுடைய பிரதான நோக்கம் இந்த இஸ்லாத்தை எங்களால் முடியுமான அளவு அடுத்தவர்களுக்கு எத்தி வைப்பது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த ரமலானுடைய காலம் இருக்கின்றதே, இதில் குறிப்பாக நாங்கள் அனைவரும் ஏனைய காலங்களை விட வேலைப்பாடுகள் குறைந்த, நோன்பு பிடித்து இஸ்லாத்தை கற்க வேண்டும் என்று ஆர்வம் உள்ள ஒரு காலப்படும். இந்த காலத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். பெண்களாக இருந்தாலும் கூடுதலாக பெண்களுக்கு மார்க்கத்தை படிக்கின்ற வாய்ப்புகள் குறையும். அவர்களுக்கு இப்படியான வாய்ப்புகளை கொடுத்து அவர்களும் இந்த மார்க்கத்தின் பால் கொண்டு வந்தால் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை உருவாக்கலாம், அந்த வீட்டில் இஸ்லாமிய சூழலை உருவாக்கலாம் என்பதற்காக இப்படியான நிகழ்வுகள் பெண்களுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். அதே போன்று இந்த மாணவர்கள் ஸ்கூல் விடுமுறை வரை அளிக்கப்பட்டுள்ள வீடுகளில் சும்மா இருக்கின்ற மாணவர்கள் ரமலானுடைய பெருமதை உணர்ந்து ரமலானுடைய காலத்தில் அல் குர்ஆனை கற்பதற்கு, மார்க்கத்தை கற்பதற்கு முன்வர வேண்டும், பயிற்சி பெற வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் இஸ்லாம் திட்ட தெளிவாக விளங்க வேண்டும் என்பதற்காக இப்படியான இஸ்லாமிய கருத்தரங்குகளை தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய கையில் நாங்கள் கொடுத்திருக்கின்ற கையேடுகளை பார்த்தால் விளங்கும். அதில் கிட்டத்தட்ட 6-7 சப்ஜெக்ட்கள் நாங்கள் படிப்பித்துக் கொடுத்திருக்கிறோம். அல் குர்ஆன், தஜ்வீத், அக்லாக், ஃபிக்ஹ், அதே நேரம் சஹாபாக்களின் வரலாறு, நபிகளாரின் வரலாறு, இப்படி சாதாரணமாக இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பல விடயங்களை நாங்கள் இந்த மாணவ மாணவிகளுக்கு காலாகாலம் கற்றுக் கொடுத்து வருகின்றோம்.
இதில் சரியாக கற்றுக்கொள்ளணும் ஆசையாக வந்த மாணவர்கள் நிச்சயமாக பிரயோஜனம் அடைந்திருப்பார்கள். அவர்களுடைய கையில் இருக்கின்ற ஏடுகளை நீங்கள் வாசித்து பார்த்தால் அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அதில் சொல்லப்படுகின்ற எந்த செய்தியும் அல்லாஹ்விடமும் அவனுடைய தூதர்களுடைய செய்திகள் மேற்கோள் காட்டாமல், அல் குர்ஆன் ஹதீஸ்களை ஆதாரமாக காட்டாமல் எந்த செய்திகளும் குறிப்பிடப்பட்டில்லை என்பதை நீங்கள் அவதானிப்பீர்கள். இந்த 10 நாள் லேடிஸ் புரோகிராமை பொறுத்தவரையில் நாங்கள் தொடர்ச்சியாக 10 நாள் 12 நாட்கள் செய்தோம். வெளியிடங்களிலிருந்து நல்ல மொழிமார்களை கொண்டு வந்து பெண்களுக்கு தேவையான ஒவ்வொரு தலைப்புகளை செய்திருக்கிறோம். அதே போல இந்த 10 நாள் இஸ்லாமிய கருத்தரங்கிலும் நாங்கள் எதிர்பார்த்தது 30 அல்லது 35 மாணவர்கள், கிட்டத்தட்ட 52 மாணவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது எங்களுடைய முயற்சி கிடைத்த வெற்றி என்று நாங்கள் எண்ணுகின்றோம். அதே நேரம் இந்த கருத்தரங்கை பூர்ண அனுசரணை வழங்கிய JSM பரகாதனிய ஜமாத் அன்சாரி சுன்னத்துல் முஹம்மதியா அவர்களை நாங்கள் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். வழமையாக எங்களுக்கு ஜமியத்து ஷபாபின் ஊடாக கிடைக்கப்படுகின்ற இந்த தௌரா நிகழ்வு இம்முறை எங்களுக்கு JSM ஜமியத் அன்சாரி சுன்னத்துல் முஹம்மதியாவாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் நாங்கள் இவ்விடத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையில் சுருக்கமாக கால நேரம் போதாது என்ற காரணத்தினால் இவ்வாறான நிகழ்வுகளை பள்ளியின் ஊடாக ரமலான் காலத்திலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் நாங்கள் ஏற்பாடு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இந்த தூய இஸ்லாம் மதத்தை மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்கு இவ்விடத்துக்கு தொடர்ந்து வாருங்கள், எங்களோடு தொடர்பாக இருங்கள். உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற உங்களுடைய சகோதரிகள் ஏனைய அனைவர்களை எங்களோடு இந்த மார்க்கத்தை படிப்பதற்காக கைகோர்த்து விடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இந்த பயணத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பயணிக்கின்ற நேரம் நாங்கள் வெற்றியாளர்களாக மாறி நாளை மறுமையில் சுவனத்தை பரிசாக பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வார். எனவே இத்தோடு என்னுடைய இந்த சிறிய விளக்கத்தை முடித்துக் கொண்டு ஏனைய நிகழ்ச்சிகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை வழங்கி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதற்காக உஸ்மான் இப்னு அஃபான் பள்ளிவாயலில் இவ்வாறான நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது என்பதை தெளிவுபடுத்திவிட்டு செல்லும் ஷேக் MM ஹஃபீலி மசூதி அவர்களுக்கு பணி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்வுக்கு விசேட அதிதியாக சமூகம் தந்திருக்கக்கூடிய பண்டார கொஸ்வத்தை அல் மிஸ்பாஹ் முஸ்லிம் மகா வித்யாலயத்தினுடைய அதிபர் SAC முகமது அம்சன் சேர் அவர்களையும் ஏனைய உறுப்பினர் அவர்களையும் வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என வரவேற்றவனாக இப்பொழுது விசேட அதிதியினுடைய உரை, அதற்காக பண்டார கொஸ்வத்தை அல் மிஸ்பாஹ் முஸ்லிம் மகா வித்யாலயத்தினுடைய அதிபர் SAC முகமது அம்சன் சேர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய இந்த பரிசலின் நிகழ்விலே இங்கு வீட்டிருக்கின்ற உலமாக்களே, அதை போன்று இங்கு வந்திருக்கின்ற ஏனைய பிரமுகர்களே, வெட்டார்களே, இந்த மார்க்க 10 நாள் சொற்பொழிவுகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற காத்திருக்கின்ற அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் மாலை வந்தனம், இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான நிகழ்வாகத்தான் நாங்கள் இதனை கருத வேண்டியிருக்கின்றது. இஸ்லாத்தை தூய வடிவிலே 10 நாட்களில் பல்வேறு தலைப்புகளினூடாக 50 மாணவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. இந்த செயலமர்வூடாக எதிர்பார்க்கின்ற சில விடயங்களை மாணவர்களுக்கு ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் முக்கியமாக இந்த 10 நாள் செயலமர்விலே மாணவர்கள் பல்வேறு தலைப்புகளூடாக அக்கீதா என்றும் இஸ்லாமிய சட்டங்கள், தஜ்வீத் குர்ஆன் ஓதுகின்ற முறை என்று பல்வேறு தலைப்பிலே 10 நாட்கள் இந்த மாணவர்களோடு பல
பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. இந்த விடயங்களிலிருந்து தொகுத்தெடுக்கப்பட்ட வினாக்களூடாக மாணவர்கள் தோற்றி பரிசுகளை பெறுவதற்காக வேண்டி மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இங்கு காத்திருக்கின்றார்கள். இதே போன்ற ஒரு நாள் மறுமை நாளிலே எங்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் இந்த உலகிலே பல தியாகங்களை செய்து பல அர்ப்பணிப்புகளை செய்து இவ்வாறான பரிசுகளை பெறுவதற்கு பல முயற்சிகளை செய்கின்றோம். இதே போன்று இந்த உலகிலே நாங்கள் கற்று பெற்ற விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பிராசிக்க வேண்டும். நாங்கள் பெற்ற விடயங்கள் எங்களுடைய நடத்தையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே பின்தொடர வேண்டும். எங்களோடு கற்ற விடயங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும், இருக்க வேண்டும். இவைதான் மிக பிரதான ஒன்று. இங்கே அந்த 10 நாட்களில் பெற்ற அறிவு நடத்தையிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். இந்த மாணவர்கள் வித்தியாசமான ஒரு செயற்பாட்டோடு இருக்க வேண்டும். இங்கு பெற்ற பயிற்சி வாழ்நாளில் தொடர வேண்டும். எமது இந்த பள்ளியூடாக பெற்ற அந்த அறிவு நாளை எங்களுடைய வகுப்பறைகளில் தெரிய வேண்டும். இந்த மாணவனுடைய ஒழுக்கத்திலே இவ்வாறு மாற்றம் வந்திருக்கின்றது. இவன் இந்த படித்த விடயத்தை சக மாணவனுக்கு இவ்வாறு வழங்கப்படுத்தியிருக்கின்றார். இவரூடாக இந்த பயிற்சி பெற்றதனூடாக மற்ற மாணவர் மாற்றமடைந்திருக்கின்றார். அதே போன்று இந்த நல்ல விடயங்களை இவர் சுமந்தவராக வகுப்பறையில் இருக்கின்றார் என்ற சந்தோஷமான செய்தியை இந்த பள்ளி சமூகம் கேள்விப்படுகின்ற பொழுது இவ்வாறான ஒரு பரிசுகளை வழங்குகின்ற ஒரு ஒழுங்கமைப்பு அமைப்பு அல்லது பள்ளிவாசல் அல்லது உதவி செய்தவர்கள் ஒரு மகிழ்ச்சி அடைவார்கள், அவர்களுக்கு நன்மை சென்றடைய இருக்கின்றது. ஆகவே மாணவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம், நாங்கள் கற்ற 10 நாள் விடயங்களை வெறும் பரிசிலூடாக மட்டும் மட்டுப்படுத்தி விடாமல் இந்த பயிற்சியை நாங்கள் வாழ்க்கையில் தொடர வேண்டும். இந்த பயிற்சியானது பல மாணவர்களை இந்த இடத்துக்கு கொண்டு வருகின்ற அல்லது இந்த நல்ல தகவல்கள் அவர்களை சேர்கின்ற அவர்களுடைய நடத்தையை மாற்றத்தை கொண்டு வருகின்ற விடயமாக அமைவது மிக மிக அத்தியாவசியமும் கட்டாயமாக இருக்கின்றது. ஆகவே வெறும் பரிசுக்காக வேண்டி இந்த செயலவருடைய விடயங்களை நீங்கள் பயன்படுத்திவிடக் கூடாது. குறிப்பாக குர்ஆன் ஹதீஸில் இருந்த விடயங்கள் உங்களுக்கு 10 நாட்களூடாக தெளிவூட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவைகளை நீங்கள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். இவற்றினூடாக அழகிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். நாங்கள் அழகிய ஒரு முன்மாதிரியான உலகிலே வாழ்கின்ற மிகவும் பண்பாடுடைய நல்ல ஒரு சமூகம் நாங்கள். இந்த சமூக பண்பாடுகள் இன்றைய மாணவ சமூகத்திலே மறைந்து கொண்டும் விளங்காத தன்மையிலே பல மோசமான செயற்பாடுகள் ஈடுபடுகின்ற நிலைமையை நாங்கள் காண்கின்றோம். குறிப்பாக வளர்ந்து வருகின்ற இளைஞர் மத்தியிலே இஸ்லாமிய பண்பாடுகள் மிக குறைவாக இருப்பதை நாங்கள் காண்கின்றோம். ஆகவே நாங்கள் வளர்ந்தாலும் முதியோராகினாலும் எங்கு சென்றாலும் எந்த மருத்துவர் மத்தியில் இருந்தாலும் நாங்கள் கற்ற தூய குர்ஆனும் ஹதீஸும் எங்களுடைய வாழ்க்கையை தொடர வேண்டும். அவைதான் மிகவும் பொருத்தமானது. அதே போன்று நீங்கள் இந்த நல்ல பெருமதியான விடயங்களை இஸ்லாமிய விடயங்களை வாழ்க்கையில் பின்தொடர்ந்தால் நாளை கியாமத் நாளிலே உங்களுடைய 5ஆம் ஆண்டு பரீட்சை பெறுபவர்கள், OL பரீட்சை பெறுபவர்கள், AL பல்கலைக்கழக பரீட்சை பெறுபவர்கள் கிடைக்கின்ற பொழுது எவ்வளவு சந்தோஷமாக நாங்கள் எல்லாருமே பேசுவோமோ அதே போன்று ஒன்றுதான் நாளை மறுமையிலே எங்களுடைய வழக்கரத்திலே பட்டோலை கிடைக்க வேண்டும். அதற்கான அடிப்படைகள் அடித்தளங்கள் இடப்பட்டிருக்கின்றன. இவைகள் வாழ்வில் தொடர்ந்தால் நாளை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த வாழ்விலும் சந்தோஷமாக கழித்துவிட்டு மறுமை வாழ்வையும் நல்ல முறையில் அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கு தருவார். ஆகவே நாங்கள் கற்ற விடயங்களை தொடர்ச்சியாக அதே போன்று விட்டு கொடுக்காமல் எங்களுடைய மார்க்கங்களை நாங்கள் சிறப்பாக முன்னெடுப்போம் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த நிகழ்வை பொறுத்தவரையிலே ஒரு சந்தோஷமான நிகழ்வு. ஏனைய பிரதேசங்களை விட நாங்கள் இவ்வாறாக அல் குர்ஆன் ஹதீஸை மாணவர்கள் படிப்பதற்கு ஒரு போட்டியினூடாக, அப்ப இது ஒரு முயற்சியான ஆர்வமான ஆசையான ஒரு துறையாக இஸ்லாத்தை இலகுவாக மாணவர்கள் கொடுக்கின்ற
அவர்களை மாற்றுகின்ற ஒரு நல்ல செயற்பாடாக இருப்பது வரவேற்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒழுங்குபடுத்திய இங்கு சியாத்மலை உட்பட ஏனைய நிர்வாக உத்தியோகத்தர்கள், பள்ளி நிர்வாகத்தவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இதே போன்ற ஒரு நிகழ்வை 2023ஆம் ஆண்டிலே சிறப்பாக நடத்தினார்கள். அதனை தாண்டி இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அவர்கள் பேசுகின்ற சந்தர்ப்பத்தில் தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. நல்ல ஒரு வளர்ச்சி கட்டத்திலே போய் கொண்டிருக்கின்றது. எதிர்காலத்திலும் ஏனைய மாணவர்களை நாங்கள் இதில் சம்பந்தப்படுத்தினோம் பல நன்மைகளை எங்களுக்கு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே என்றுமே நாங்கள் கற்ற விடயங்களை எங்கள் வாழ்க்கையில பின்பற்றி சிறப்பாக செயல்பட்டு இங்கு செலவழிக்கின்ற ஒவ்வொரு ரூபாய்களும் எங்களுடைய தவாக்களும் இந்த பணிகளும் மேலும் மேலும் வளர்ச்சியடைவதற்கு இந்த மாணவர் செல்வங்களுடைய அந்த பயிற்சிகள் அதே போன்று பெற்ற பரிசுகளோடு நாங்கள் படித்தவற்றை மறந்து செயல்படுகின்றவர்களாக இல்லாது நல்ல ஆர்வத்தோடு செயல்பட்டு மேலும் எங்களுடைய இஸ்லாமிய அறிவை கூட்டிக் கொண்டு சமூகத்திலும் நாளை வருகின்ற எதிர்காலத்திலே இதுபோன்ற நல்ல நிகழ்வுகளை நடத்தக்கூடிய பள்ளிகளை நிர்வாகத்துறைகளை சிறப்பாக செய்யக்கூடிய நல்ல சமூகமாக உருவாவதற்கு எங்களுக்கு இறைவன் அருள் புரிய வேண்டும். இந்த தருணத்திலே அனைவரும் நல்லவர்களாக இஸ்லாமியர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று கேட்டு என்னுடைய துஆவை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. படித்ததை என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சுருக்கமாக சொல்லிவிட்டு சென்ற வண்ணாரக்கோஸ்வத்த அல் இஸ்லாம் முஸ்லிம் மகாவித்யாலயத்தினுடைய அதிபர் SAC முகமது அஹ்சன் சார் அவர்களுக்கு பள்ளி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக எமது ரமலான் 10 நாள் நிகழ்ச்சிக்கு பூரண அனுசரணையை வழங்கிக் கொண்டிருக்கும் ஜமியத்து அன்சாரி சுன்னத்துல் முஹம்மதியா அதனுடைய பிரதிநிதியாக இவ்விடத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய கௌரவ அதிதி ஹஷன் ஏ ஜமீல் ஹசன் மதனி அவர்களை அன்போடு திரு உரையாற்றுவதற்காக அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வுக்கே புகழனைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற இந்த பள்ளி வாயிலின் தலைவர், செயலாளர் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள், பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கக்கூடிய வண்ணாரக்கோஸ்வத்த முஸ்லிம் பாடசாலையின் அதிபர் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய விசேட அதிதி நசீர் சாஹிப் அவர்கள் உட்பட ஏனைய அண்டைய கிராமத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மற்றும் இந்த தௌரா கருத்தரங்கிலே 10 நாட்கள் கலந்து கொண்டு பிரயோசனம் பெற்ற மாணவ மாணவிகள், மாணவிகளின் பெற்றோர்கள், நலன் விரும்பிகள் அனைவரையும் இந்த இடத்தில் நினைவு கூர்ந்து, உண்மையில் இந்த நிகழ்வு மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் ரமலான் என்பது பாடசாலை விடுமுறை விட்டால் நீண்ட நேரம் தூங்கலாம், தொலைத்தொடர்பு சாதனங்களோடு எங்களுடைய நேரத்தை கழிக்கலாம், விரும்பிய பயணங்கள் மேற்கொள்ளலாம் என்றுதான் மாணவர்களுடைய உள்ளங்களிலே எழுகின்றது. ஒரு மாத காலம் எமக்கு தரப்பட்ட ஒரு சுதந்திரம் என்ற நிலையில்தான் மாணவ சமூகமும் சில பெற்றோர்களும் இந்த நாட்களை கருதுவதுண்டு. ஆனாலும் 2 தசாப்தங்களுக்கு மேலாக ஜமியத் அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியா அகில இலங்கை ரீதியில் மாணவ சமூகத்துக்கு நோன்பு காலத்தில் இது மாதிரியான கருத்தரங்குகளை அவர்களுக்கு ஏற்பாடு செய்து உறங்குகின்ற, வீண் பொழுதுபோக்குகளிலே கழிக்கின்ற
செல்வங்களை அழைத்து அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல பண்பாடுகளையும் ஒழுக்கங்களையும் இஸ்லாமிய வாழ்க்கை நிலைகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும், நல்ல பண்புள்ள மாணவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக இலங்கையின் சில பிரதேசங்களை 100க்கும் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இது மாதிரியான கருத்தரங்குகளை ஏற்பாடு செய்திருக்கிறது. கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக பரகாதினி கிராமத்திலே இடம்பெற்ற இந்த தௌரா கருத்தரங்கில் 330க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தௌரா கருத்தரங்கிலே பிரயோசனம் பெற்றார்கள். 11 ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் இந்த தௌரா கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருந்தோம். உண்மையில் மிகவும் பிரயோசனமானதாகவும் வரவேற்புக்கு உரியதாகவும் காணப்பட்டது. இது மாதிரியான கருத்தரங்குகள் இந்த ஊரில் மட்டுமல்ல, இலங்கையில் இருக்கின்ற இஸ்லாமிய கிராமங்களில் அனைத்திலும் இந்த ரமலான் மாதத்தில் இடம்பெற வேண்டும் என்பது எமது ஆவாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த கருத்தரங்கை மிக திட்டமிட்ட அடிப்படையில் மிகவும் நேர்த்தியாக மிகவும் அழகாக இந்த பள்ளியினுடைய நிர்வாகம் செய்திருக்கிறது. உண்மையிலே இது வரவேற்கத்தக்கதாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அன்புள்ள மாணவர்களே, பெற்றோர்களே, இந்த தௌரா கருத்தரங்கு சடங்கல்ல, சம்பிரதாயம் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையும் எதிர்கால வழிகாட்டியாக இந்த கருத்தரங்கில் போதிக்கப்பட்ட அம்சங்களை உங்கள் வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்று எனக்கு முன்னால் உரை நிகழ்த்திய அதிபர் அவர்கள் உங்களிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். கற்பது அது தன்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இதுதான் கல்வியினுடைய மகிமை என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். கற்றுவிட்டு அமல் செய்யாமல் இருக்கின்ற ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான். அவர்கள் நஷ்டவாளிகள், இம்மையிலும் நஷ்டமடைந்து மறுமையிலும் நஷ்டமடையக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கக்கூடிய அந்த எச்சரிக்கைக்கு நாங்கள் உள்ளாகாமல் கற்றதை எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துகின்ற மாணவ செல்வங்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். இன்றைக்கு சவால் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் அறிவின் உச்சகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அடுத்த பக்கம் ஒழுக்கம், பண்பாடு, நாகரிகத்தின் அகல பாதாளத்திலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பெற்றோருக்கு மரியாதை செய்யாத மாணவர்களை பார்க்கிறோம். ஆசிரியர்களை கண்ணியப்படுத்தாத மாணவ சமுதாயத்தை பார்க்கிறோம். பெரியவர்களோடு மரியாதையாக கண்ணியமாக நடந்து கொள்ளாத மாணவ சிறார்களை பார்க்கிறோம். எனவே காலங்கள் சென்று கொண்டிருக்கின்றது. மனிதர்களுடைய நடத்தையிலே மாற்றங்களை காணவில்லை. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால், பல வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மூதாதையர்களிடத்திலே இந்த நட்பண்புகளை இன்று வளர்ந்து வருகின்ற இளம் சமுதாயத்திலே காண முடியாமல் இருக்கிறார். எனவே அறிவோடு மட்டும் எங்களுடைய வாழ்க்கையை சுருக்கிக் கொள்ளாமல் எங்கள் வாழ்க்கையில் நட்பண்புகள் வளர வேண்டும். நட்பண்புகள் தான் எங்களுடைய வாழ்க்கையில் முக்கிய ஒரு அச்சாணியாக, ஒரு ஏணியாக இருக்க வேண்டும் என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மாணவர்களுடைய நட்பண்புகளுக்கு சவாலாக இன்றைக்கு அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய போன்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள் மிகப்பெரியதொரு எதிரியாக அவர்களுடைய மூளையை ஒரு பக்கம் பின்னோக்கி சென்றுவிட்டு இன்றைக்கு ஊடகங்களும் சமூக வலைத்தளங்களும் மாணவர்களின் புத்தியையும் அவர்களுடைய சிந்தனைகளையும் மலங்கடைத்துக் கொண்டிருக்கிறது. நேரம் எவற்றில் செல்ல வேண்டும் என்று ஒரு மாணவரிடத்திலே கேட்டால் போன் இருக்கிறது, அதன் மூலம் என்னுடைய நேரம் செல்கிறது என்று சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு மாணவ சமூகத்தினுடைய அறிவு மங்கிவிட்டது. எனவே படித்தால் மட்டும் போதாது, பண்பாடு, ஒழுக்கம், நாகரிகத்தோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டிய தேவை இருக்கிறது. அவைகளை மையப்படுத்தியதாகத்தான் இந்த தௌரா கருத்தரங்குகளை ஏற்பாடு செய்து அதிலே குர்ஆனோடு இணைப்பை ஏற்படுத்தி ஒழுக்கமும் நட்பமுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக வேண்டி ஜமீஅத் அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியா இது போன்ற கருத்தரங்குகளை ஏற்பாடு செய்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இது போன்ற கருத்தரங்குகள் எதிர்காலத்திலும் இந்த பிரதேசத்திலும் இந்த ஊரிலும் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். இன்று இருக்கக்கூடிய 52 மாணவர்கள் அடுத்த வருடம் நூற்றுக்கணக்கான எண்ணிக்கையுடைய மாணவர்களாக இந்த தௌரா கருத்தரங்கிலே கலந்து கொண்டு பிரயோசனம் அடைந்து தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய சமூகத்திற்கும் எதிர்கால வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்குமான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த கருத்தரங்கினூடாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
இத்தௌரா நிகழ்ச்சிக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்கிக் கொண்டிருந்த ஜமியத்து அன்சாரி சுன்னத்துல் முஹம்மதியாவினுடைய பிரதிநிதியாக இந்த இடத்துக்கு வந்து கருத்துக்களை தெரிவித்த எங்களுடைய உஸ்தாத் பரகாதனியாவினுடைய விரிவுரையாளராக கடமை புரிந்து கொண்டிருக்கின்ற ஷேக் ஜமீல் ஹசன் மதனி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டவனாக அடுத்த நிகழ்வாக நாங்கள் பரிசளிப்பு நிகழ்வுக்கு செல்ல இருக்கின்றோம். முதலாவது பரிசினை பெற்றுக் கொள்கின்ற நிகழ்வினை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த பரிசினை வழங்குவதற்காக எமது அழைப்பினை ஏற்று இவ்விடத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய விசேட அதிதி SAC முகமது அஹ்சன் சேர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பரிசுகளை பெறுவதற்காக எமது 10 நாள் தௌராவினுடைய போட்டி நிகழ்ச்சியை நாங்கள் 2 வகையாக பிரித்திருந்தோம். வகுப்பு A, வகுப்பு B என்று 6ஆம் ஆண்டு முதல் 13ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு முதல் 8ஆம் ஆண்டு வரைக்கும் B வகுப்பாகவும் 9ஆம் ஆண்டு முதல் 13ஆம் ஆண்டு வரையான வகுப்புகளை வகுப்பு A ஆகவும் பிரித்திருந்தோம். அந்த வகையில் வகுப்பு A இலிருந்து முதலாம் இடத்தை பெற்றிருக்கிறார் ரியாஸ் இல்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பரிசுகளை வழங்குவதற்காக வட்டார கொஸ்வத்தால் மிஸ்பா முஸ்லிம் மகா வித்யாலயத்தினுடைய அதிபர் SAC முகமது அஹ்சன் சேர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அல்லாஹு அக்பர். அதே போல வகுப்பு B இல் முதலாம் இடத்தை பெற்றிருக்கிறார் அமானுதீன் அம்மார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பரிசுகளை வழங்கிவிட்டு செல்கின்ற அதிபர் அவர்களுக்கு எங்களுடைய பள்ளி நிர்வாகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக 2வது பரிசினை வழங்குவதற்காக எமக்கு பூரண அனுசரணையை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஜமியத்து அன்சாரி சுன்னத்துல் முஹம்மதியாவினுடைய பிரதிநிதியாக இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பரகாதனியா தாருத் தௌஹீத் அஸ்ஸலஃபியா கலாபுரத்தினுடைய விரிவுரையாளர் ஷேக் ஜமீல் ஹசன் மதனி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பரிசுகளை பெற்றுச் செல்வதற்காக 2ஆம் இடத்திலே வகுப்பு A இலிருந்து பெற்றிருக்கிறார் MNF ஹப்சா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர். அதே போல வகுப்பு B இலிருந்து 2ஆம் இடத்தினை பெற்றிருக்கிறார் அஸ்வர் முகமது ஹசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அல்லாஹு அக்பர். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். அடுத்ததாக 3வது இடத்துக்கான பரிசுகளை வழங்குவதற்காக எமது அழைப்பினை ஏற்று இவ்விடத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அல்-ஹாஃபில் நசீர் நூரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். 3வது இடத்திலே பெற்றிருக்கிறார் வகுப்பு A இலிருந்து JF ரிஃபா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். JF ரிஃபா. அல்லாஹு அக்பர். அதே போல 3வது இடத்தினை வகுப்பு B இலிருந்து பெற்றிருக்கிறார் MR நுஹா. அல்லாஹு அக்பர். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன்.
அடுத்ததாக ஆறுதல் பரிசுகள் வகுப்பு ஏக்கு 7 வகுப்பு பிக்கு 7 என்று 14 மாணவர்களுக்கு ஆறுதல் பரிசுகள் வழங்கப்படுகிறது. அந்த ஆறுதல் பரிசுகளை வழங்குவதற்காக உஸ்மான் இப்னு அஃபான் பள்ளிவாயலினுடைய தலைவர் அமானுதீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பரிசுகளை பெறுவதற்காக MAF ஜைனப் அவர்கள் அழைக்கின்றேன். வகுப்பு A இலிருந்து MAF ஜைனப். அடுத்ததாக MN ஹனா. அடுத்ததாக MF சஜா. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்ததாக எமது பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக உஸ்மான் இப்னு அஃபான் பள்ளிவாயலினுடைய செயலாளர் ஜியாத் காஸ்மி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பரிசுகளை பெறுவதற்காக MHF ஹனா. அடுத்ததாக MA சஃப்கி அஹ்மத். அடுத்ததாக MS சனீக் அஹ்மத். அடுத்ததாக MRF சிம்லா. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஷுக்ரன் ஜஸீலா. அடுத்ததாக வகுப்பு B னுடைய ஆறுதல் பரிசினை பெறுவதற்காக முதலாவதாக அழைக்கின்றேன் MAF ரம்லா. இவர்களுக்கான பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக பன்னரா மாராஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ஆஷிக் அலி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக MF ஜயித் ஹப்பாப். அடுத்ததாக MM சிராப் அஹ்மத். அடுத்ததாக MSM சஹ்மி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்ததாக பன்னலையை சேர்ந்த முஸ்தகிம் நானா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பரிசுகளை வழங்குவதற்காக பரிசுகளை பெற்றுச் செல்வதற்காக MZ ஹிக்மா. அடுத்ததாக MFM ஃபாயித். அடுத்ததாக MSM சலஃப். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஷுக்ரன் ஜஸீலா. அடுத்ததாக கலந்து கொண்டோர் அனைவருக்குமான பரிசுகள் வழங்கி வைக்க காத்திருக்கின்றோம். அந்த வகையில் பண்ணவையைச் சேர்ந்த கியாஸ் பிரதர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இவர்கள் பரிசுகளை பெற்றுக் கொள்வதற்காக வகுப்பு A இலிருந்து MJF அம்ரா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்தது S ஆயிஷா மனால். அடுத்ததாக ஆயிஷா ஜைனி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.
அடுத்ததாக பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக பண்ணவையை சேர்ந்த சலீம் நானா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பரிசுகளை பெற்றுக் கொள்வதற்காக MNF ஹிஸ்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக MI ஜைனப். அடுத்ததாக MRF சஃபா. ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். அடுத்ததாக ஜமாலுதீன் நானா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இவர்களிடத்தில் பரிசுகளை பெறுவதற்காக FA அம்ஹர். அடுத்ததாக MU சாமில். அடுத்ததாக MR ஹுமைத். அடுத்ததாக MN ஜயான் அஹ்மத். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். ஷுக்ரன் ஜஸீலா. அடுத்ததாக பரிசுகளை வழங்குவதற்காக அஸ்வர் ஹாஜி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பரிசுகளை பெறுவதற்காக MRM ரதான். அடுத்ததாக MF அப்துல் ரஹ்மான். அதேபோல MR ஆனிஷ் அயான். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். ஷுக்ரன் ஜஸீலா. அடுத்ததாக ரியாஸ் நானா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பரிசுகளை பெறுவதற்காக MRF சஹ்ரா. MS அஃப்தான். MI ஹம்தா. ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். அடுத்ததாக இஜாஸ் மௌலி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பரிசுகளை பெறுவதற்காக MI சனீஹா அப்பா. MRM சாபிர். அமைதியாக இருங்கள். MB ஐஷா. ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். ஷுக்ரன் ஜஸீலா. அடுத்ததாக தவா குழுவினுடைய உறுப்பினர் ஹபீல் டி மௌலி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பரிசுகளை பெறுவதற்காக AN ஹிசாம் ஹுசைன். அடுத்ததாக MS அப்துல்லா. அடுத்ததாக MRF அஹ்னா. ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். ஷுக்ரன் ஜஸீலா. அடுத்ததாக ரிதுவான் மௌலவி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக பரிசுகளை பெறுவதற்காக MH ஹைராஹானி. கொஞ்சம் அமைதியாக இருங்கள். பரிசளிப்பு விழா முடிவடைய போகிறது. MH ஹைராஹானி. MR ரீஹா.
அடுத்ததாக எம்எச் ஹசான். எம்எச் ஹசான். ஜஸாக்கல்லாஹு கைர். அடுத்த பரிசை வழங்கி வைப்பதற்காக எமது பள்ளியின் பேசிமாம் ஷேக் அர்ஷத் ஹுசைன் மதனி அவர்களை அழைக்கின்றோம். எம்எஃப் ஹாஜரா. எம்ஏஎஃப் அஷ்கா. எம்எம் அம்ஹர். எம்ஆர் ரீமா. இந்த இடத்தில் ஜஸாக்கல்லாஹு கைர். இத்துடன் அனைவருக்குமான பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த இடத்தில் முக்கியமான ஒரு தகவல் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், எங்களோட பள்ளியில் நடாத்தப்படுகின்ற பெண்களுக்கான தொடர் வகுப்பிற்கு ஆண்களிடம் வகுப்பிற்கு எங்களுக்கு பண்ணையை சேர்ந்த சகோதரர்கள் முழுமையான அனுசரணையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இவ்விடத்தில் சமூகம் தந்துள்ளார்கள். அவர்களை இந்த இடத்தில் சொல்லி ஞாபகப்படுத்தி அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது. அந்த வகையில் அல்லாஹ் தஆலா அந்த சகோதரர்களின் வாழ்க்கையில், அவருடைய தொழிலில், அவருடைய அனைத்து விடயங்களிலும் அல்லாஹ் தஆலா அருள் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்காக நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அடுத்த நிகழ்வாக, இந்த நிகழ்வின் இறுதி நிகழ்வாக நன்றி உரையினை வழங்குவதற்காக மஸ்ஜித் உஸ்மான் இப்னு அஃபான், அதுக்கு முன்னால் ஒரு சிறிய விடயம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அதிபர்களுக்கான உஸ்மான் இப்னு அஃபான் பள்ளியினால் நினைவு பரிசுகள் வழங்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் சிரேஷ்ட அதிதியாக வந்திருக்கக்கூடிய எங்களுடைய பண்டார கஸ்வத்த அல் மிஸ்பாஹ் முஸ்லிம் மகா வித்யாலயத்தினுடைய அதிபர் எஸ்ஏசி முகமது அஹ்சன் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவர்களுக்கான பரிசுகளை ரில்வான் மோடி அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக எமது கௌரவ பிரதிநிதியாக வந்திருக்கக்கூடிய ஜேஎஸ்எம் பிரதிநிதி அஷ்ரப் கே ஜமீல் ஹசன் மதனி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். செக்ரட்டரி எங்களுடைய பள்ளியினுடைய செயலாளர் ஜியாத் மோடி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக அல் ஹாஃபில் நசீர் நூரி அவர்களுக்கான பரிசுகளை ஹஃபீல்தீன் நூரி அவர்கள் வழங்கியிருப்பார்கள். இறுதியாக இந்த நிகழ்வினுடைய நன்றியுரையை தெரிவிப்பதற்காக அடுத்ததாக நன்றியுரை வழங்குவதற்காக ஷேக் ஜே எம் சியாத் காஸ்மி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala Rasulillah Muhammad bin Abdullah wa ba'd. மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஃப்தாருக்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருப்பதனால் என்னுடைய நன்றியுரையை மிகவும் சுருக்கமான முறையில் அமைக்கப்படுகின்றேன். எங்களுடைய இந்த வருகையை ஏற்று விசேட அதிதியாக வருகை வந்த எங்களுடைய பாடசாலையினுடைய கௌரவ அதிபர் அஹ்சன் சார் அவர்களுக்கு என்னுடைய பள்ளிவாசல் நிர்வாகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் என்னுடைய எனக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற பல்வேறு ஜமாத் அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியாவுடைய பிரதிநிதியாக இங்கு வருகை வந்திருக்கின்ற ஷேக் ஜமீல் ஹசன் அவர்களுக்கும் எங்களுடைய பள்ளிவாசல் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை வந்த ஷேக் ஹாஃபில் நசீர் மோடி அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கான கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும், அதனோடு இந்த நிகழ்வில் தங்களுடைய பிள்ளைகளை பங்கெடுத்து வைத்த பெற்றோர்கள் ஆகியவர்கள் அனைவருக்கும், மற்றொரு வெளியூரிலிருந்து வருகை வந்திருக்கின்ற சகோதரர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் எங்களுடைய பள்ளிவாசல் நிர்வாகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்துடன் இந்த நிகழ்வு முடிவு பெறுகின்றது.
சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அமைதியாக இருங்கள். பெண்கள் அப்படி அமைதியாக இருக்க, ஆண்கள் அமைதியாக கீழே செல்லுங்கள். அவர்களுக்கான ஏற்பாடுகள் கீழே செய்யப்பட்டிருக்கிறது. யாருக்காவது 2 பேருக்கு ஆறுதல் பரிசு கிடைக்கல, அவசரத்தை கிடைக்கலாம், குறுக்கெல்லாம் போயிடுது, அந்த 2 பேரும் எங்கள்கிட்ட வந்து இதை பெற்றுக் கொள்ளுங்க. 2 பேர் 2 பேருக்கு ஆறுதல் பரிசு குறுக்கெல்லாம் போயிடுது, அவங்க பெற்றுக் கொள்ளுங்க. அடுத்தது உங்களோட கையில் இருக்கிற அந்த புத்தகம், நபித்தோழர்கள் தியாக வரலாறு புத்தகம் கையில் இருக்குது. அதே நேரம் தொழுக விதமும் தொழுகையில் ஓதப்பட வேண்டிய அதுகாறுகள் என்ற அந்த டியூட்டும் அந்த புத்தகம் இருக்குது. கட்டாயம் அவைகளை படிங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றார்களோ அப்படி சொல்வதற்கு அதில் ஓதப்பட்ட அதிகாரம் எல்லாம் அப்படியே இருக்குது. அதில் மனநமிட்டு ஓதுங்க, மிக பிரயோஜனமாக இருக்கும். சஹாபாக்கள வரலாறு இந்த இளம் சமூகத்தை கட்டாயம் வாசிக்க இவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஜஸாக்கல்லாஹு கைர். அமைதியா இருங்க மாணவர்கள், ஆட்கள் அப்படியே கீழே அமைதியாக